தேவியே, அன்னையே, தோழியே, தெய்வமே என அழைத்தால் அவள் எவ்வளவு உயர்ந்தவளாக இருக்க வேண்டும். அசுரகுலத்தில் பிறந்து தீயோர் கூட்டத்தின் மத்தியில் குன்றின் மேல் விளக்காய், உப்புக்கடலின் முத்தாய், சேற்றில் முளைத்த செந்தாமரையாய் ஒரு பெண் திகழ்ந்தாள் என்றால் அவள் எவ்வளவு நல்லவளாக இருக்க முடியும். அவள்தான் விபீஷணனின் மகள் திரிசடை. மும்முறை தேவியின் உயிரை காப்பாற்றியவள். மும்முறை அன்னையே என சீதாவால் அழைக்கப்பட்டவள். ஆம், புலிக்கூட்டத்தில் அடிபட்ட மானைப் போல் சீதை எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாய் இருக்கும்போது அப்போதும் எப்போதும் ஆதரவாய் இன்சொற்கள் கூறும் திரிசடை அப்படி ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்த போது சீதையை எழுப்பி, என் துணையாம் தூயவளே, எனக்கு இனி நல்ல காலம் வரப்போகிறதா என்று என் இடைக்கண் துடிக்கிறது. இன்று போல் அன்று விஸ்வாமித்திரருடன் ராமர் வரும்போது துடித்தது. ராவணன் என்னை கவர்ந்த போதும் வலக்கண் துடித்தது. அப்படியானால் நல்லது நடக்கப் போகிறதா என குழந்தைத்தனமாய் கேட்டாள் சீதா. ஆம் தேவியே, தங்கள் முகத்தில் ஒளி தெரிகிறது. உங்கள் காதில் பொன் கொண்டு வந்து ஊதி செல்கிறது. நிகழ்ந்த சம்பவமெல்லாம் காணும்போது உன் செவிக்கு இனிமையான செய்தி தூதுவன் கொண்டு வரப்போகிறான். விரைவில் உன் கணவரை நீ அடையப் போகிறாய் என்றாள். மேலும் தேவி, தங்கள் தூங்காமல் கனவு வரவில்லை. நீங்கள் தூங்காதனால் கனவு வரவில்லை. நான் தூங்கினேன், கனவு வந்தது. சொல்கிறேன், கேளுங்கள். முதலில் ராவணன் சிவப்பு இரத்த குறையுடன் ஆடை அணிந்து தலை முழுக்க எண்ணெய் பூசி ஒழுக கழுதை புலி பூட்டிய தேரில் தென் திசை நோக்கி பயணித்ததை கண்டேன். அவன் மனையாது தீப்பிடிக்க, யாருமின்றி முரசொலிக்க, மேகமில்லா வானம் இடிந்து விண்மீன் உதிரக் கண்டேன். மண்டோதரியின் கூந்தல் அவிழ்ந்து மங்களனான் விழுந்தது. ராவணனுக்கு துன்பம் நேரப் போகிறது என்பதையும், இரு சிங்கங்கள் ஒரு புலிக்கூட்டத்தில் தலைமை தாங்கி வந்து ஒரு மதம் பிடித்த யானை கூட்டத்தையும் அழிப்பதையும், அதில் மயில் ஒன்று சிங்கத்திடம் தஞ்சம் அடைவதைக் கண்டேன். 1000 திருவிளக்குகள் ஏந்தி பெரியப்பா ராவணனின் குடில் விட்டு என் தந்தையின் மாளிகைக்கு நுழைவதைக் கண்டேன். இது மேலும் தொடர்வதற்கு எழுப்பிவிட்டீர்கள். தேவி உள்ளம் மகிழ்ந்தது. அன்னையே, மீண்டும் துயில்க, நன்கு கனவு காண்க என்றார். அடுத்து ராவணன் வந்து சீதாவின் அப்பா வேஷத்தில் அழைச்சி கொண்டு வந்தார், சங்கிலியை பூட்டி. அப்பா வந்து ராவணனை கல்யாணம் செய்துக்க சொன்னார். அப்பாவே வந்து இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு உயிர் விட போனாங்க. திரிசடை வந்து, என்ன இது கூட உனக்கு தெரியல, நான் தான் சொல்லியிருக்கிறேனே, ராவணன் வந்து மாரிசன் வேஷத்தில் வந்துட்டான்னு சொல்லி. அன்னையே, என்னை 2வது முறையாக காப்பாற்றி விட்டீர்கள். இதேபோல் போர்க்களத்தில் ராவணன் லட்சுமணன் இறந்ததாக கூறி சீதாவை அழைத்து கொண்டு போனார். அங்கே போய் சீதா வந்து அவர்களை பார்த்தவொடனே, இப்படி 2 பேர் இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்களோட சேர்ந்து இறந்துருவோம்னு சொல்லியிருக்கலே திரிசடை வந்து விட்டார். என்ன, உனக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறேனே, அப்படி இருந்து ஏன் நீ நம்புகிற? பாரு, ராமர் எப்படி இருக்காருன்னு பாரு. அவர் வில்லுப்பட்ட இடம் ஏதாவது தெரியுதா? எவ்வளோ பளிச்சுன்னு சூரியன் போல் முகம் இருக்கிறது. லட்சுமணனை பாரு, அவர் முகம் எப்படி இருக்குது? கொஞ்சமாவது எதுவாக இருக்காங்களா? பார், தேவர்கள் மேலே இருந்து பாரு, ராமரை வணங்குறாங்க. என் கண்ணுக்கு தெரியுது, நீ பாரு. அவங்க இல்லாட்டி இப்படி இருப்பாங்களா? அவங்க இல்லாட்டி உலகம் இருக்குமா? உலகம் அழிஞ்சு போகும். அதெல்லாம் நம்பாத, இதெல்லாம் ராவணனோட சித்து வேலை தான் அப்படின்னு சொல்ல. அன்னையே, என்னை 3வது முறை நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள். இதேபோல் என்றும் போல் இந்த உலகம் நீங்கள் இருக்கும் வரை உங்கள் பேர் சொல்லணும். நீங்கள் தான் உலகத்தை காப்பாற்றணும். நன்றி. ராமா ராமா.